குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வெக்டர் அல்ஜிப்ராவில் அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. இதில் நிறைய 2 மார்க்ஸ் இருக்குது, 5 மார்க்கும் இருக்குது. ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னா A கிராஸ் B டாட் C வெக்டார் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வரிசையாக பார்ப்போம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய நம்ம போட போகிறோம். ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ஒன், A vector cross B vector dot C. இது எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னா B vector cross C vector dot A vector equal to C vector cross A vector dot B vector. நல்லா பார்த்துக்கோ, இது ஆர்டராக தான் வரணும். ABCனா மறுபடியும் Bயில் ஸ்டார்ட் பண்ணால் BCAன்னு வரும், Cயில் ஸ்டார்ட் பண்ணால் ABன்னு வரும். இந்த ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக எழுதணும். மாறி எழுதினா நெகட்டிவ் சைன் வரும். அதனால் இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. செகண்ட் ஒன், A வெக்டார் cross B வெக்டார் டாட் C வெக்டாரை எப்படி எழுதலான்னா A வெக்டார் டாட் B வெக்டார் cross C வெக்டார் அப்படின்னு எழுதலாம். இந்த ப்ராப்பர்ட்டியும் நீ ஆல்ரெடி பார்த்துருப்ப. அடுத்து தேர்ட் ஒன், A வெக்டார் cross B வெக்டார் டாட் C வெக்டாரை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ்லேயும் எழுதுவாங்க. A வெக்டார் கமா B வெக்டார் கமா C வெக்டார் அப்படின்னு எழுதலாம். அடுத்து ஃபோர்த் ஒன், அதே மாதிரி A வெக்டார் கமா B வெக்டார் கமா C வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார் கமா C வெக்டார் கமா A வெக்டார் ஈக்குவல் டு C வெக்டார் கமா A வெக்டார் கமா B வெக்டார். டாட்டும் கிராஸும் இல்லாமல் இந்த மாதிரி கமா போட்டும் நம்ம எழுதலாம். அடுத்து ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி, A வெக்டார் கமா B வெக்டார் கமா C வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் B வெக்டார் கமா A வெக்டார் கமா C வெக்டார். ஆர்டர் மாறும்போது ஃப்ரண்ட்டில் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் சைன் வந்துடணும். இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இந்த ப்ராப்பர்ட்டி முக்கியம். அடுத்து ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது lambda into A vector comma B vector comma C vector equal to lambda into A vector comma B vector comma C vector. அடுத்த ப்ராப்பர்ட்டி, ரெண்டு வெக்டாரும் அடிஷனாக எழுதும் போது A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் கமா C வெக்டார் கமா D வெக்டார் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா A வெக்டார் கமா C வெக்டார் கமா D வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் கமா C வெக்டார் கமா D வெக்டார். பார்த்துக்கோ, இந்த அடிஷனை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். இங்கே ஏலேருந்து C, ஏலேருந்து D, அதே மாதிரி பிலேருந்து C, பிலேருந்து Dக்கு போகணும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து எய்த்து ப்ராப்பர்ட்டி, A வெக்டார் கமா A வெக்டார் கமா C வெக்டார் ஈக்குவல் டு 0. ஒரே வெக்டாரு 2 தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா அதோட வேல்யூ 0 ஆகிடும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து நைன்த்து ப்ராப்பர்ட்டி, A வெக்டார் கமா B வெக்டார் கமா C வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதை கோப்ளானர்னு சொல்லுவாங்க, ஒருதள வெக்டார்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க்கில் கேட்பாங்க. ஆக்சுவலாக A வெக்டார் கமா B வெக்டார் கமா C வெக்டார் எப்படி எழுதணும் நம்ம ஆல்ரெடி ஒரு 5 மார்க்கே பார்த்துட்டோம். எப்படி இருக்கும் அப்படின்னா A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 ஈக்குவல் டு 0 வரணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வந்துச்சு அப்படின்னா அதை கோப்ளானர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ தான் இதோட ப்ராப்பர்ட்டிஸு. இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.